அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் மனிதர்களோட சுபாவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மனிதர்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறறிவு உள்ள ஜீவன் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க ஏற்கனவே நிறைய பிறவிகள் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு மனித பிறவியாக மாறுறதா சொல்லுவாங்க. அதாவது மிருகங்களாக இருக்கலாம், விலங்குகள், மீன்கள், இது மாதிரியான உயிரினங்களாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறம் அவங்க மனிதனாக பிறப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம இப்போ விவாதிக்க வேண்டாம். மனிதனாக பிறந்த பிறகு அவருக்கு பல பிறவிகள் இருக்கும். அவங்களோட கர்மாவை பொறுத்து பல பிறவிகள் இருக்கும். அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மனிதனாக பிறக்கும்போது அவன் மனிதனாக இருப்பான். ஆனால் அவனுக்கு மிருக குணங்கள் இருக்கும். அவனோட குணங்கள் மிருக குணங்களாக இருக்கும். மிருகம் அப்படின்னா ஒரு மிருகம் என்ன பண்ணும், இன்னொரு மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி, அந்த மாதிரியான மிருக குணங்கள் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஜென்மங்கள், நிறைய ஜென்மங்கள் கடந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது அடுத்து மனிதன் மனித குணத்தில் மாறிடுவான். ஒரு மனுஷனாக இருப்பான், அவனுக்கு மனிதனுக்குள்ள எல்லா குணங்களும் இருக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு குறிப்பிட்ட ஜென்மங்கள் அந்த மாதிரி போயிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் தெய்வ குணங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சில மனிதர்களை பார்த்தாலே நம்ம கையெடுத்து கும்பிடுறோம், நம்ம அவங்க நல்லவங்க, அவங்க எந்த கஷ்டம்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அது ஒரு தெய்வ குணம் தானே. தெய்வத்திட்ட தானே நம்ம ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தெய்வத்திட்ட தானே வேண்டும், எனக்கு இது வேணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிக்கு நம்ம வேண்டுற தெய்வத்திட்ட வேண்டும் போது கூட சில மனிதர்கள் அதை பூர்த்தி பண்ணுவாங்க, அதை நமக்கு கொடுப்பாங்க, இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம தெய்வமாக பார்க்குறோம். அப்போ கொடுக்குற அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வரும்போது அந்த மனிதன் தெய்வ குணங்கள் அடைஞ்சிடறான். அதுக்கு அடுத்து ஒரு நிலை தான் நம்ம இறை நிலையில் என்ன சொல்கிறது, சந்நியாசம் இல்லை முக்தி, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப நம்ம அந்த இது போக வேண்டாம். அப்போ ஒரு மனிதன் மனிதனாக இருக்கும்போதே அவனுக்கு 3 வகையான ஒவ்வொரு குணங்களை கடந்து தான் அவன் மனித பிறவியை முடிக்கிறான். இப்போ முதல்ல மனிதனாக பிறக்கும்போது சில ஜென்மங்களுக்குள்ள பிறவிகளுக்கு அவனுக்கு ஒரு மிருக குணங்கள் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மிருகத்திலேருந்து மனிதன் வந்த மாதிரியாக இருக்கனால. அடுத்து அவன் ஒரு மனிதனாக இருக்கிறான், அவனுக்கு மனித குணத்தில் அவனுக்கு சில ஜென்மங்கள் போகுது. அடுத்து ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் தெய்வ குணத்துக்கு போக ஆரம்பிச்சிடறான். நீங்கள் ஜாதகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு மொத்தம் 27 நட்சத்திரம் இல்லையா. 27 நட்சத்திரத்தை 9 நட்சத்திரமாக பிரிச்சிருப்பாங்க. 3 கணங்கள் அங்கே சொல்லுவாங்க. தேவகணம், மனித கணம், ராட்சச கணம் அப்படின்னு 3 கணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கணங்கள் இருக்கும். அது நம்ம என்ன நட்சத்திரமோ அதை பொறுத்து அது இருக்கும். அதில் கூட அதில் வரதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா மனித தேவகணம் உள்ளவங்க ரொம்ப அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சாந்தமாக ரொம்ப இதாக இருப்பாங்க சொல்லுவாங்க. மனித கணம் இருக்கக்கூடியவங்க அந்த மனித பிறவிக்கான என்னென்ன தேவையோ, மனிதனாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதில் ரொம்ப ஆர்வம் கொண்டதாட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ராட்சச கணம் அப்படின்னு ஒரு கணம் இருக்கும். அது சில நட்சத்திரங்கள் ராட்சச கணம் இருக்கும். ராட்சச கணம் அப்படிங்கும்போது அதில் சொல்லக்கூடிய விளக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிருகமாக இருப்பான் அப்படிங்கிறதுல ஒரு உறுதித்தன்மையோடு இருப்பார். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். சுய முடிவுகள் எடுப்பாங்க, எதையும் நேருக்கு நேராக பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது 2 விதமாக சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதன் அப்படிங்கிறவனுக்கு 3 விதமான குணங்களில் சிலது இருக்கும். அந்த குணங்கள் மனிதன் அது சில மனிதர்களுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம பழகிட்டே இருப்போம். அப்போவே இந்த 3 குணமும் மாறி மாறி வரும். அதையும் பார்க்கலாம். நம்ம திடீர்னு பார்த்தா மிருகமாக இருப்பான், அவன்கிட்ட எதை சொன்னாலும் அவனுக்கு புரியாது, எதாவது ஒன்று பண்ணிடுவான். சில நேரங்களில் மனுஷனாக சாந்தம், மனுஷன் மாதிரி இருப்பா அப்படிம்பாங்க இல்லையா. அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப வாரி வெள்ளலாக கொடுக்கும்போது அவன் தெய்வமாக இருக்கும். ஸோ இதில் இந்த 3 எப்படி நம்ம இருந்துக்கிட்டாலும் ஒரு தெய்வ நிலையில் மனநிலையில் நம்ம இருக்கும்போது பிறர் நம்மளை மதிப்பாங்க, வணங்குவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு வகையில் நம்மளும் ஒரு தெய்வ நிலையில் மனிதன் ஒரு தெய்வ நிலையை அடையணும் அப்படிங்கிறத கேட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.